ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை நேரத்தில் 1 ராஜாக்கள் அதனுடைய 17வது அதிகாரத்திலே அதனுடைய 1வது வசனத்தில் இருந்து வெளிப்பட்ட வெளிச்சத்தை உங்களோடு பங்கு வைக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா சொல்கிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த இடத்துல என் வாக்கின்படியே அன்றி அப்படிங்கிற ஒரு தேவ மனிதனுடைய, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய, ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய, ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய, அதாவது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லுகிற, அதாவது தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு அப்போஸ்தலனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற உண்மையான கிறிஸ்தவனுடைய வார்த்தையை பாருங்கள். இந்த இடத்துல என் வாக்கின்படியே அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருப்பதாக இந்த வருஷங்களில், நான் சொல்கிற வர பெய்யாது. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலே, ஆதியாகமத்திலே கர்த்தர் நமக்கு அவரை போல ரூபமும் சாயலையும் தந்து அவரை போல ஆளுகை செய்கிற, ஆண்டு கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தை தான் முதலாவது மனிதனுக்கு தருகிறதை நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி அவனை பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களையும் பூமி முழுவதையும் அவர் படைத்த ஆதியாகமம் 21வது வசனம் வரை, அதாவது 1வது அதிகாரத்திலே 21வது வசனம் வரை கர்த்தர் எதையெல்லாம் படைத்தாரோ அவைகளுக்கு மேலே ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அவைகளை கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அதற்கப்புறம் அவனை அந்த பூமியில், அவனை கர்த்தர் வைத்திருக்கிற இந்த பூமியிலே அவன் பலுகி பெருகும்படியாக, பூமியை நிரப்பும்படியாக, இப்படிப்பட்ட மகத்தான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் முழு வேதாகமத்திலும் இருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் வெளிப்படுத்தி காண்பித்த ஆசீர்வாதங்கள். எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த ஒரு ரெவலேஷனை, இந்த வெளிப்பாடை புரிந்து கொண்டவர்கள் தான் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அல்லது நமக்கு ஆச்சரியமாய் தோன்றுகிற, நம்ம பயங்கர இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு தோன்றுகிற அளவுக்கு அவங்க வாழ்ந்து காண்பித்ததெல்லாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே கர்த்தர் கொடுத்திருந்த அந்த ஆளுகை செய்கிற, கீழ்ப்படுத்துகிற, பூமியிலே நிரம்பி வாழுகிற, பலுகி பெறுகிற இப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்தவங்களை தான் நம்ம வேதாகமம் முழுவதும் பார்க்குறோம். அப்படி தான் ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டு சொந்த ஜனத்தை, ஜாதியை, சொந்த பாஷையை, ஏன்னா அவர் வரும்போது அந்த அதிகாரத்துக்கு முன்னாடியே இவனு குழப்பமாகிய பாபேல் கோபுரத்தை உண்டாக்கி ஆண்டவர் அதை இடித்து போட்டு அங்கேயே பாஷை பிரிந்துருச்சு. அப்படின்னா ஆபிரகாமுக்கு பாஷை பிரச்சனை, கல்ச்சர் பிரச்சனை, கலாச்சார பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அதன் மத்தியில் அவர் பரதேசியாக இருந்த தேசத்தில் பலுகி பெருகினார், சீமானாய் மாறினார். அவரால் அந்த தேசம் அவங்க பாருங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால அந்த தேசம் தாங்க முடியாமல் அவ்வளோ பெரிய விதத்தில் அவங்க பெருகி அந்த தேசத்தை, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்டு வந்தது நிமித்தம் அந்த தேசத்தை ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எகிப்து தேசத்தில் பாருங்கள் எப்படி பலுகி பெருகி அதிபராகிறார் பாருங்கள். தானியேல் பாருங்கள், பாபிலோனுக்கு போய் அங்கே அதிபராகிறான். இப்படி வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்குது. சரி, இப்பொழுது இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த இந்தியாவில், பாரத தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து அல்லது அதில் இன்னும்
உற்சாகமாகணும், இன்னும் வளரணும்னு ஆசைப்படுகிற நாம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நமக்கு வேதாகமத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிற அல்லது நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பி வைத்திருக்கிற தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். இந்த சூழ்நிலையில், இந்த சந்தர்ப்பத்தில், இப்படிப்பட்ட ஒரு காலநிலைகளில், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உபத்திரவமான ஒரு சோதனையான அல்லது பயப்படுத்துகிற பீதிகளை உண்டாக்குகிற இந்த சூழ்நிலைகளெல்லாம் எதிர்கொண்டு எப்படி தேவ மனிதர்கள், தேவ பக்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிற ஒரு நல்ல வெளிச்சம் உள்ள கண்களை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு காலை நேரத்தில் நமக்கு தருவாராக. பாருங்க, என் வாக்கின்படியே அல்லாமல் அப்படின்னு சொல்றாரு தேவனுடைய மனுஷன். நம்முடைய வாக்கின்படியே அல்லாமல் நாம் வசிக்கிற அந்த தேசம், நாம் வசிக்கிற அந்த பகுதி, அந்த பிரதேசம் நம்முடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும். அது தேவனுடைய நீதி, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அது வேதாகமத்தில் அது எல்லாரும் அப்படி வாழ்ந்தவங்க. யோசுவாவை பாருங்க, அவர் யுத்தம் பண்ணின, அவர் போய் சுதந்திரிக்க போன அந்த தேசத்திற்கு மேலான ஆளுகையை யோசுவா புரிந்திருந்தார். அதாவது அந்த வான மண்டலத்திலையும் அவருக்கு ஆளுகை இருந்துச்சு. சந்திரனையும் நிறுத்த முடியும், சூரியனையும் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லுகிற அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் பாருங்க. இந்த இடத்துல மழை, பனி ரெண்டும் நான் சொன்னாதான் பெய்யும் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே மேலே இருந்து வரக்கூடியது. யோபு படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பண்டக சாலையிலே மலைகளெல்லாம் வச்சிருக்கிறார், மதகு போட்டு பூட்டி வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி யோபுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் தான், மேலேருந்து தான் இந்த மழை வரணும், மேலேருந்து தான் இந்த பனி வரணும். நம்முடைய யுத்தங்களும் வான மண்டலத்திலே நடக்க வேண்டிய யுத்தங்கள். நம்ம மேல்தரமான யுத்தத்தை செய்ய பழகும் பொழுது, மேலிருந்து யுத்தத்தை செய்ய கர்த்தர் நமக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளும் பொழுது, மேலிருந்து அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். மேலிருந்து தான் அக்னி வரணும், மேலிருந்து தான் மழை வரணும், மேலிருந்து தான் பனி பெய்யணும், மேலிருந்து தான் சத்தம் வரணும், மேலிருந்து தான் யுத்தங்கள் வரணும், மேலிருந்து தான் கர்த்தர் நமக்கு துணை நிற்கணும், மேலே இருந்து தான். அதுதான் வானத்தை பார்க்க பழகணும். நம்ம மேலே இருந்து வர வேண்டிய யுத்தத்தை, மேலே இருந்து நமக்கு சாதகமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்க பழகுகிற ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு உண்டாவதாக. பாருங்க, நான் சொன்னாதான் மழை பெய்யும், நாம் சொன்னாதான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நாம் ஜெபித்தாதான், நாம் சொன்னாதான் இந்த தேசத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. நமக்கு இந்த தேசத்தினுடைய வான மண்டலத்தில் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எலியா வாழ்ந்த அந்த பிரதேசத்தில் அல்லது எலியா ஊழியம் செய்த அந்த பிரதேசத்தில் அவருடைய அந்த டெரிட்டரியில் அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் அவர் சொன்னால் தான் எதுவுமே நடக்கும். அவர் சொன்னால் மழை நிற்கும், அவர் சொல்கிற வர மழை நிற்கும், அவர் சொல்லும்போது மறுபடி பெய்யும். அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஜெபித்தா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அவர் சொல்கிறது தான் நடக்கும். பாருங்கள், எல்லாமே அவர் வானத்தில் ரிலேட்டடான ஊழியம், மேலே உயர உள்ள ரிலேட்டடான ஊழியம். பாருங்கள், அவருடைய ஊழியம் மழையை நிப்பாட்டுதார், பனியை நிப்பாட்டுதார், மறுபடி மழை பெய்யணும், பனி பெய்யணுங்காரு, மேலேருந்து மழை பெய்யுது. பாருங்கள், உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்கங்கிறாரு, பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்குறேங்காரு, அக்கினி இறக்குறாரு வானத்திலிருந்து. அதுக்கு பாருங்கள், அவருடைய ஊழியம் எல்லாம் அக்கினிமயமான ஊழியமும் உயர இருந்து வந்த ஊழியங்களும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் போகும்போது பாருங்கள், குதிரையும் அக்கினி ரதமும் அவங்கள 2 பேரையும் பிரித்து சுழல் காட்டில் எலியா ஏறி போனாராம், மேலே ஏறி போனாராம். பாருங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய அதிகாரங்கள் எல்லாம் மேலே இருந்து வரக்கூடியது, வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, உயர இருந்து வரக்கூடியது. இதை பயன்படுத்த, இதை ஆப்ரேட் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது, நம்முடைய வார்த்தை அல்லாமல் இந்த தேசத்தில் ஒன்றும் வராது. நம்முடைய வார்த்தை அல்லாமல் இந்த பாருங்கள், மழை இன்னொன்று எதை குறிக்குது? மழை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, செழிப்பை குறிக்கிறது. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம் சொல்லணும், தேசம் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னா நாம் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுகையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த டிசம்பர் மாதம் வருது. இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆவிக்குரியவர்கள், உலக கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் நம்ம தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக 2021 தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சந்ததி நாம்.
நமக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது. நம்ம இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய வாக்கு இல்லாமல் இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதனால தான் நம்ம காலங்களாக டிசம்பர் மாதங்களிலே நல்ல ஜெபம் பண்ணி வாக்கு தத்தங்களை சொல்லி தேசத்திற்கான தீர்க்க தரிசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடிய உபத்திரவத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கிடக்கூடாது. ஜனங்கள் மக்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சத்துரு அந்த திட்டத்தை தீட்டிடக்கூடாது. டிசம்பர் மாதம் முழுவதும் உட்காந்து 2021க்கான ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய டிசம்பர் மாதத்தில் போராட்டத்துக்காகவும் உபத்திரவத்துக்காகவும் அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, விரட்டுறாங்கிறதுக்காக அதை எதிர்த்து ஜெபிக்குவதற்கு நம்முடைய ஜெப சிந்தனைகளை, நம்முடைய ஜெப பாரத்தை எல்லாம் சத்துரு திருப்ப திட்டம் தீட்டுகிறான். சொல்லி ஜெபம் அந்த திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நீங்கி போவதாக. ஆண்டவரே, இந்திய தேசத்தை, எங்களுடைய இந்த 138 கோடி ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 2021 எங்களுடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, சபைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதாக. எங்களுடைய வாக்கின்படி இந்த தேசத்தில் மழை பனி பெய்யட்டும். ஆண்டவரே, தடைகள் நீங்கட்டும். ஆசீர்வாத மழை, எழுப்புதல் மழை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பெய்வதாக. பனி போல இறங்குகிற பரிசுத்தாவியானுடைய வல்லமை மழையாக பெய்கிற தேவ ஆவியானுடைய வல்லமை ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால இந்த தேசத்தில் பெய்வதாக. எஸ் லார்ட். தேசத்திற்கு மேலான ஆளுகையை சொல்லுகிறோம். வான மண்டலத்தில் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளுகைகளை, அதிகாரங்களை நாங்கள் சொல்லுகிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை எல்லாரையும் இன்றைக்கு உங்கள் வாக்கின்படி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய சரீர ஆவிக்குரிய கர்த்தர் சொல்கிறாரு, உன் உதடுகளின் பலனை சிருஷ்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நீ என் வாய் போல இருப்பா அப்படிங்கார். இந்த அதிகாரத்தை நாம் நம்மிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிடையே, நம்முடைய தேசத்திற்கு மேலெல்லாம் இந்த அதிகாரத்தை ஆப்ரேட் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இப்படிப்பட்ட அதிகாரங்களினாலே, அபிஷேகங்களினாலே, வரங்கங்களினாலே கர்த்தர் இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களை, நம்மை நிரப்பி நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன்.